இந்த நாளுடைய செய்திக்கு தலைப்பாக உபவாசமும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும். The topic for today's meditation is fasting and anointing of the Holy Spirit. உபவாசம் என்று நாம் சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் அநேகர் உபவாசம் இருக்கிறது உண்டு. When we say fasting, many Christians fast. அவர்கள் மறுபிறப்பு அடைந்த அனுபவம் உடையவர்களாக இருந்தாலும் அப்படி ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் உபவாசம் இருக்கிறது வழக்கம். If they have born again experience or if they are normal Christians, they used to fast. ஆனால் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு உபவாசித்து ஜபிக்கிறார்கள் என்று நாம் கேட்டோமானால் அந்த அளவோடு அது குறைவாக தான் இருக்கு. But if you see how many people are fasting with the fullness of the Holy Spirit, that level will be really low. உபவாசிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தோடு உபவாசித்து ஜெபிப்பதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? What's the difference between fasting and fasting when you are filled with the Holy Spirit? வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்கும்? ஓகே, நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படி சொன்னாக்கி வேதம் நமக்கு நன்றாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். There will be a big difference because we read in John 16:23, very truly I tell you, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். My Father will give you whatever you ask in my name. அப்போ இந்த வசனத்தின்படியாகவே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே சொன்னா நிச்சயமாக நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் உண்டுன்னுட்டு எல்லாருக்கும் தெரியும். We read in the scriptures that truly he will give us whatever we ask in his name. அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அது அவங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஜபித்தா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கும் போது நிச்சயமாக பதில் உண்டு. Whether they are filled with the Holy Spirit or not, but when they fast and pray, for sure there is an answer. ஜபித்த உடனேயே தேவன் பதிலை அனுப்பி விடுகிறார். When we pray, immediately Jesus answers our prayers. ஆனால் அது உடனே வந்து சேர்ந்து விடுமா என்பதுதான் கேள்வி. But will we receive the answer immediately? That is a big question. எத்தனை பேர் ஜெபித்து உடனே பதில் பெற்றுக் கொண்டீங்க? How many of you prayed and you received the answer immediately? சகோதரன் பெற்றுக் கொண்டாரு. வேற ஒரு 4-5 பேர் தான் இருக்குது. அப்போ அநேகருக்கு ஜெபத்தின உடனே பதில் வரலன்னுட்டு ஒத்துக்கொள்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். Many of us agree that we don't get the answers for our prayers immediately. வேதத்தின்படி சில நேரங்களில் அது இம்மீடியட்டாக அந்த பதில் நமக்கு வந்து கிடைப்பதில்லை. As per the Bible, immediately we don't receive the answer in many circumstances. நாம் இந்த நாட்களில் தானியேல் உபவாசம் இருக்கிறோம். Now we are meditating on this Daniel. இந்த தானியேலும் கூட உபவாசிக்கும் போது ஜபிக்கும் போது அவன் ஜனங்களுக்கு கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு என்ன நேரப்பட போகுது என்பதை அவன் தரிசனத்தை பார்த்து மிகவும் துக்கித்து தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை சிறுமைப்படுத்தி தன்னை மனதை ஒருமுகப்படுத்தி இருந்த அந்நாளிலேயே தேவன் அதற்கு பதிலை அனுப்பிவிட்டார். We read in the scriptures that when God revealed him what was going to happen to the people, then when Daniel humbled himself and when he was in one accord with God and he was praying, God answered the prayer immediately. ஆனால் தேவனுடைய பதிலை செய்தியை கொண்டு வந்த அந்த தூதன் இடையிலேயே ஸ்டக் ஆயிட்டார். But the angel who brought the good news was stuck in between itself. அதுக்கு யார் எதிர்த்து நின்றதாக வேதம் சொல்கிறது? Who was against the angel? அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதின்னு சொல்லப்பட்டிருக்குது. In the Bible we read that spirit prince of the kingdom of Persia.
ஒருவேளை பெர்ஷிய ராஜா என்று சொல்லப்படவில்லை, ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லும்போது தம்பி இங்கிலீஷில் சொல்லுது ஸ்பிரிட், என்னது ஸ்பிரிட் பிரின்ஸ். ஸ்பிரிட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் விளங்கி கொண்டது இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. When we see that spirit prince, it is Satan. நான் ஜெபிக்கும்போது, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது தேவனிடத்திலிருந்து பதில் உடனே வந்து விடுகிறது. When we pray to God, he answers our prayers immediately. இந்த நாளில உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் தேவன் பதிலை அனுப்பிவிட்டார். Even today, each one of us who is praying, God has answered the prayers already. ஆனால் But இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவன் தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கலாம். But the prince of this world is stopping our answers. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாது நான் உபவாசத்தில் இருக்கும்போது இந்த பதில் வரலை என்று சொன்ன உடனேயே என்ன நேரிடும்? நான் சோர்வு வந்துவிடும், ஒரு விதமான ஏமாற்றம் வந்துவிடும். எனக்கு என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கலையே என்ற கேள்வி வந்துவிடும். எதிர்மறையான பேச்சுகள் வந்துவிடும். When I'm fasting without the fullness of the Holy Spirit, when my answers are getting delayed, I will lose hope in God, and I will have contradicting thoughts, and I will question God's answers. சில வேளைகளில் நம்முடைய நாவின் பிரயோசனம், எதிர்மறையான பேச்சுகள், அவிசுவாசம், தேவனுடைய பதில் கிடைக்காமலே போய்விடும். In many circumstances, our unfaithfulness and our what we talk contradicting to God's word will be the reason that we will not even get the answers from God. ஆனால் அந்த தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்குள்ளாக பரிசுத்த தேவர்களின் ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But we see in the scriptures that Daniel was having the Spirit of God. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்ததனால், அவன் அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தனால், அவன் 21 நாள் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பதில் நிறுத்தப்பட்ட போதிலும் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் தேவனுக்கு விரோதமாக சொல்லவில்லை. Because Daniel was full with the Holy Spirit, even though his answers was delayed for 21 days, he didn't murmur, he didn't say anything back to God. ஏனால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஞானத்தின் ஆவியானவர். Because we read about in the scriptures, the Holy Spirit is a God of is a spirit of wisdom. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். He knows everything. சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர். He will lead us into every truth. ஆகினால் அவன் பொறுமையோடு இருந்தான். Because of that, Daniel was very patient. அவனுக்கு விசுவாசம் இருந்தது, நான் ஜெபித்தேன், தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசம். எப்படி வந்தது? அவனுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ளாக வைத்தார். Because the Holy Spirit is with him, because he was filled with the Holy Spirit, he had the faith, for sure my God will answer my prayers, and he was patient. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் ஜெபிக்கும்போது இந்த விசுவாசம் தடுமாறிவிடும். ஆகினால் தேவனுக்கு விரோதமாக பேசி உள்ளதையும் கெடுத்து விடுகிறோம். When you pray without the fullness of the Holy Spirit, you will stumble, and you will talk whatever you think, and you will even be the reason that your blessings are not coming to you. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஏசாயா 40 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். தேவனுடைய சமாதானத்தில் வருகிற பதில் வரையில் புது பலன் அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருக்கும் பலன் கொடுக்கிறார். We read in Isaiah that whoever waits on the Lord will renew their strength. They will get new strength. They will renew their strength. So whoever is waiting on the Lord will be renewing their strength. அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். They will rise up like the eagles. கர்த்தருடைய தேவனிடத்திலிருந்து பதில் வராவிட்டால் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் உடனே செட்டைகளை அடித்து தேவனுக்குள்ளாக
புது பலனை அடைந்து பறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வார்கள். When the answers from God is delayed, they will not get weary, but they will renew their strength and they'll fly like eagles high above. சில வேளைகளில் இந்த தேவனுடைய சமாதானத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை அல்லது பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். In some instances, we will have to run to get the blessings from our God. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் இருக்கிற மனுஷன் அதற்காக எவ்வளவு ஓடினாலும் அவன் களைப்படைந்து போகுவதில்லை. The person who is filled with the Holy Spirit, how much ever he runs, he will not go tired. ஒருவேளை அதிகமாக நடக்க வேண்டிய காரியம் வரும். Maybe in some instances, you will have to walk a lot. பலவிதமான காரியங்களை நெருக்கப்படும். You will be oppressed by many things, ஆனால் ஒன்றும் அவனை இடறச் செய்யாது. but nothing will cause him to stumble. ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியா அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, பொறுமையை கொடுத்து, விசுவாசத்தை வளர்த்து, ஓடும் பலனை கொடுத்து, நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான பலனை கொடுத்த ஒரே வித்தியாசம்தான். The Holy Spirit in him will give him the wisdom, will give him the patience, and will give him the strength to run and reach the destination. ஆவியானவர் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆனால் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவன் தடுக்கும்போது அதை எதிர்க்கக்கூடிய விசுவாசமும் பலனும் இல்லாமல் போய்விடும். If you pray without the fullness of the Holy Spirit, your prayers will be answered. But the thing is that you will not have the strength to resist the devil, and you will not have the patience to hold on to get your blessings. இதுதான் இந்த வித்தியாசம். That is a major difference. ஒத்துக்கொள்றீங்களா? You agree? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். God has given us the Holy Spirit to அந்த everyone. பலனை கொடுத்திருக்கிறார். He has given us the strength. தேவனுடைய பதில் வரும் வரையில் அவருடைய பாதத்தில் பொறுமையாக காத்திருக்கும்படிய ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Till we receive the blessing from God, we will be able to stay in His foot and receive the blessing. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் இருந்து நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது கிடைக்கக்கூடிய 4 விதமான ஆசீர்வாதங்களை நான் சொல்ல போகிறேன். Let us see 4 blessings that we will receive when we fast with the fullness of the Holy Spirit. வேதத்தில் ஒரு மனுஷனை சொல்லப்படுறதுக்கு அவன் தேறின வேதபாரகன் என்று. அது யார் பிரதர்? எஸ்ராவுக்கு பேரு தேறின வேதபாரகன். In the Bible, we read about Ezra that he is a man well versed in the law of Moses. அந்த தேறின வேதபாரகன் என்ன சொன்னானா, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதியையும் போதிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see in the scriptures that Ezra devoted himself to study and observe the law of the Lord, and he was teaching the law in Israel. அந்த தேறின வேதபாரகன் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். We read this Ezra says in Ezra 8:21 something important. அதுல சொல்லுகிறார், அவர் ஒரு விசுவாசத்தை ஒரு ஃபாஸ்டிங்கை அங்க கூறுகிறார். We read about a fasting in that passage. முதலாவது அவர் சொல்லுகிறார், எதற்காக அவர் உபவாசித்தார்னா, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கு நாங்கள் உபவாசத்தை கூறினோம் என்று சொல்கிறார். The first reason what we see there is that he fasted so that they can humble themselves. எதற்காக நாம் உபவாசம் இருக்க வேண்டும்? தேவனுக்கு, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு விசுவாசம் வேண்டும். We need to fast because then only we can humble ourselves before our God. உபவாசம் தாழ்மையை குறிக்கிறது. Fasting shows our humbleness. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. It is a means that we can humble ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அது உதவுகிறது. It helps us to focus in one accord with God. ஓகே, இப்போ நம்ம தாழ்த்திட்டோம். தாழ்த்தனால என்ன ஆசீர்வாதம்? Okay, now we humbled ourselves. Now what is the blessings we receive? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
In James 4:10, we read that, humble yourself before the Lord, and he will lift you up. தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். For us to humble before God, the Holy Spirit helps us. நாம் அப்படி தாழ்த்தும் போது அவர் உயர்த்துகிறான்னு சொல்ல வந்து, உயர்த்துதல் என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம் என்று நாம் சிந்திப்போமானால், We read that when we humble ourselves before God, Lord, he will lift us up. And if we see what is the meaning for lifting us up, இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எந்த தலைப்பு? தேவனிடத்தில் சிறந்ததை எதிர்பாருங்கள், அதில் கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் உயர்த்தப்படுவோம் என்றால் தேவனிடத்திலிருந்து இருக்கிற சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். in the daily meditation now we are seeing the topic that expect the best from God. So when we humble ourselves, God will give us the best what he has in store. நம்மை உயர்த்துவார் என்றால் நாம் சங்கீதத்தில் நாம் தியானித்தது போல அவர் நம்மை துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதபடி அவர் நம்மை உயர்த்துவார். Lift us up means he will lift us up from the wicked ways of the people. பாவிகளுடைய வழியில் நில்லாதபடி அவர் நம்மை உயர்த்துவார். He will lift us up that we will not stand in the way of sinners. பரியாசக்காரர்கள் இருக்கிற இடத்தில் இருக்காதபடி நம்மை உயர்த்துவார். He will lift us as we don't stand, so that we don't stand in the path in the way of mockers. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கும்படியான அனுபவத்துக்கு நம்மை உயர்த்துவார். He will lift us up to the experience that we will meditate on his word day and night. அவர் நம்மை ஆசீர்வாதமாக பாக்கியவான்களாக உயர்த்துகிற தேவன். He is the Lord that lift us up that so that we will be blessed. நம்மை அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடுகிற ஒரு தேவன் நம்மை அப்படியாக உயர்த்துவார். He's a God who plants us by the streams. Like that he will lift us up. தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையாய்க்கிற மரத்தை போல தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். So that we will bear fruit in the proper time and proper season. Like that he will lift us நாம் up. செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக செய்கிற தேவன். Whatever we do, it will prosper. Like that he will lift us up. இதுதான் உயர்த்துகிற ஒரு அனுபவம். This is the experience of being lifted up. நம்முடைய ஜீவிதத்தில் வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவன் நம்மை உயர்த்துகிற நிமித்தமாக கிடைக்கிறது. Whatever blessings we receive in our life is just because that God is lifting us up. உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று. In Deuteronomy we read that you will be blessed in your coming and you will be blessed in your going also. உன் களஞ்சியமும் நீ கையிட்டு படும் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. Your store and your whatever you put your hand into will be blessed. கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் போது அவர் உயர்த்துவார். இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே சரியாக நமக்கு போதித்து அந்த தாழ்மைக்குள்ளாக நடத்த முடியும். When we are filled with the Holy Spirit, that is only when God can lift us up, and Holy Spirit will guide us in the proper way. இந்த உபவாசமும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்தே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். We can see that fasting and the fullness of the Holy Spirit goes hand in hand. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகமான கிருபைகளை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. We read in the scriptures that the Holy Spirit grants us a lot of grace. எங்கே சொல்லப்பட்டிருக்கு பிரதர்? Where do we read that? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகமான கிருபையை கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுங்க. இதே யாக்கோபுல தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. We read in James the same thing. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை நாம் வாசி பார்த்தோமானால் நாம் இயற்கையாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அந்த முதல் வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. In the first parts of James 4 we read that what is our carnal nature, it is clearly described there. நாம் இயற்கையாக நம்முடைய அவயவங்கள் போர் செய்கிற காரியங்களில் ஈடுபடுகிறது. We see that our flesh in nature it is in war with we are in war with our flesh. அவைகள் ஒன்றுக்கொன்று பொறாமைப்படுகிறவர்களாக நாம் மற்ற காரியங்களை இச்சித்து பெற்றுக்கொள்ளும்படியாக
போர் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். யுத்தங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறது, சண்டைகள் நம்முடைய காணப்படுகிறது, பொறாமைகள் காணப்படுகிறது. ஒருவேளை ஒரு நாட்டில் போய் யுத்தம் பண்ணப்படுறதில்ல, நம்முடைய அவயங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்கிறது. We read in the scriptures that our heart, whatever it lusts, it want to get attain it, and we are always in war with our flesh, and that's what the scripture says. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு இந்த மாமிச குணத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று அவர் வாஞ்சையா இருக்கிறதாக சொல்கிறது. But the Holy Spirit is zealous that we get rid of all this fleshly nature and be in line with him. அது மாத்திரமல்ல, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாராம். நாம் இந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு மாறும்படியாக. And God gives us immense grace that we'll get rid of all these things and we are in line with his nature. பேதுரு நாம் அதுதான் பார்க்கிறோம். நான் மாம்சத்தினால் உண்டாகிற உலகத்தில் உண்டான இச்சைக்கு நாம் கேட்டுக்கு இச்சையினால் உண்டாகும் இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நாம் தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறும்படி அவருடைய வாக்குத்தத்தங்களும் மகா மேன்மையா இருக்கிறது. We read in the scriptures that in order to get rid of this carnal nature and to be in part with his heavenly kingdom, his words and his promises are there. அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோமானால் அவருடைய வல்லமையினால் நாம் பெற்றுக்கொள்கிறோமா. How do we receive that strength? Is by his strength. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை நாம் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது. The strength that the Holy Spirit gives will help us to be in line with God's nature. இப்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கிருபை அதிகமாக நம்மிடத்தில் விளங்குகிறது. This is how the Holy Spirit gives us immense grace to fulfill his will. இந்த உபவாசித்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போமானால், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாமல் அபிஷேகம் இல்லாமல் வந்தோம்னால் நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் ஜெபிப்போம். When we pray without the fullness of the Holy Spirit, we will pray whatever we think in our head. நாம் விரும்புகிறதை தேவன் கொடுக்க வேண்டும் என்று தேவனை நாம் வற்புறுத்துவோம். We will compel God to provide us or give us what we think we need. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தில் இருக்கும்போது ரோமர்ல சொல்லப்பட்டிருக்குது, நாம் என்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பலவீனமாக இருக்கும்போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு ஜெபிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans we read that we do not know what we ought to pray, but the Spirit himself intercedes for us through wordless groans. அது மாத்திரமல்ல, அது சொல்லப்படுறதுக்கு அது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய தேவையையும் அறிந்திருக்கிறார். We read in the scripture that the Holy Spirit knows a believer's need, and he also knows God's plan. பரிசுத்தவான்கள்னா யார் பிரதர்? Who's a believer? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள். இங்க அமைந்திருக்கிற அவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் யார் தான்? பரிசுத்தவான்கள் தான். நம்ம தேவையும் நமக்கு என்னது வேணுங்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றாக அறிந்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் பிதாவின் சித்தத்தின்படி நம்முடைய தேவைகளுக்காக அவர் சரியாக அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். Whoever is saved by God, and God knows our need, and God, the Holy Spirit also knows what God needs. So Holy Spirit prays for us in the way that God wants and will pray in line with God's plan. ஒருவேளை அப்படி ஜெபிக்கல, நாம் வெறுமனே ஜெபித்தோமானால் நமக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன செய்யும்? ஆண்டவர் எனக்கெல்லாம் தருவாரா? ஓகே, வேற வழியை பார்த்துக்கலாம். இது எதை குறிக்கிறது? பெருமையை குறிக்கிறது. Okay, we prayed and we didn't receive God's answer in the way we want, and we just stopped praying. So that is like our pride. 4 அதிகாரம் 6 வசனம் சொல்லுது, ஆதலால், இன்னும் மேலெல்லாம் சொல்லிட்டு அது சொல்றார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். We read in the scriptures that God opposes the proud, but he shows favor to the humble. உபவாசம் பரிசுத்த ஆவியானவருடைய வரவழைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தாழ்த்தும்படியாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும்.
Fasting helps us to humble ourselves and to invite God, Holy Spirit into us. பரிசுத்த ஆவியானவர் சரியானபடி ஜெபிக்கிறதுனால் நாம் இருக்கும் உபவாசத்துக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். When we are filled with the Holy Spirit and we are fasting, whatever we pray, there will be a great reward for our fasting. உபவாசமும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து செல்கிறதை பார்க்க We முடியும். can read that, we can see that the fasting and the fullness of the Holy Spirit go hand in hand. உபவாசம் நம்மை தாழ்த்த உதவும். தாழ்த்தும் போது ஆவியானவர் கிரியை செய்வதற்கு எளிதாக இருக்கும். When we fast, it will be easier for us to humble ourselves, and when we humble ourselves and we are in the fullness of the, and it will be easier for the Holy Spirit to act through us. எப்படி ஆவியானவர் எளிதாக கிரியை செய்ய முடியும்? நாம் உபவாசத்தோடு இருக்கும்போது மற்ற காரியங்களை ஒதுக்கிவிட்டு நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தும் போது ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதற்கு எளிதாக காணப்படும். How that helps is that when we fast and when we are with one accord with God, we will be able to hear the Holy Spirit more clearly. இப்படியாக உபவாசம் ஆவியானவரிடத்தில் அடுத்து போவதற்கும் ஆவியானவர் நம் சரியான ஒரு உபவாசத்தை செய்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கும் உதவியாக ரெண்டுமே உதவுகிறதை நாம் பார்க்கலாம். Like this, we see that when we humble ourselves, it will be easier for the Holy Spirit to move in us, and by that we will be able to get God's grace and blessings from Him. So it goes one hand in hand. எழுந்திருந்து ஒரு நிமிஷம் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒப்புவிப்போமா, நம்முடைய அர்ப்பணிப்போமா? தேவனுடைய நாம் எல்லாரும் கூட சேர்ந்து ஜெயிப்போம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் வாயில திறந்து ஜெயிப்போம். ஆவியானவரே, ஒரு அர்த்தமுள்ள ஒரு உபவாசத்தை செய்யும்படியாக உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைந்து நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்திருப்பதற்காக சோத்திரம். அப்படியாக நடத்துவதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்துவதற்கு கர்த்தாவே ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக தாழ்த்தும் போது ஆண்டவர் நீங்கள் உயர்த்துவதற்காக உமக்கு சோத்திரம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவதற்காக சோத்திரம். உம்மை அறிகிற அறிவில் வளரும்படியாக உம்முடைய சமாதானத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிக்க ஆவியானவர் எங்களை இழுத்து கொண்டு செல்வதற்காக சோத்திரம். ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்காக வைராக்கிய வாஞ்சையாக நாங்கள் இந்த உலகத்தின் இச்சையிலிருந்து ஆண்டவரே தப்பித்து உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு ஆளாகும்படியாக எங்களுக்கு வைராக்கிய வாஞ்சையாக நீங்கள் எங்கள் மேல் இருப்பதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுறோங்க தாவே. ஆண்டவரே, நீங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஞானத்தை தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் வழி நடத்தும்படியாக எங்களை கிருபை செய்வதற்காக உமக்கு சோத்திரம். இந்த ஆவியானவரை நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே நீ எங்களுக்குள்ள இருக்கிறதை நாங்கள் அவிழ்த்து படாதபடி கர்த்தாவே, நாங்கள் துக்கப்படுத்தாதபடி மென்மேலும் கர்த்தாவே அவரோடு வளரும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமீன்.